ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எப்படி வீட்டிலே வந்துட்டு அதுவும் டைமண்ட் ஃபேஷியல் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் வந்துட்டு வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸை வச்சே அது இந்த 4 ஸ்டெப்ஸ் இருந்தால் போதுங்க, சூப்பராக வீட்டிலே பண்ணிடலாம். நல்ல க்ளோயிங்காக இருக்கும். ப்ளஸ் வந்து ஃபேஸ் வந்து ரொம்ப டேன் ரிமூவ் ஆகி சூப்பராக இருக்கும். ஸோ ஃபேஸ் டேனுக்கு ப்ளஸ் வந்து டல்னஸ்க்கு எல்லாத்துக்கும் இது ஒரு சூப்பர் ஃபேஷியலாக இருக்கும். ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து கிளென்சர் என்ன பண்ண போகிறோம், ஒரு டேபிள் ஸ்பூன் ஹனி எடுத்துக்க போகிறோம். அதே மாதிரியே ஒரு 1/2 ஸ்பூன் வந்துட்டு அதில் வந்து கோகோனட் ஆயில் சேர்த்துக்க போகிறோம். ரெண்டையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணுறதுனா நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரெண்டும் சேர்ந்து ஒரு மாதிரி இந்த வீடியோவில் காமிச்சிக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வந்துடும். அந்த டைமில் அதை எடுத்து நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக டாட்டாக வச்சு ஃபஸ்ட்டு மெதுவாக அப்ளை பண்ணிக்கணும். ஃபுல் ஃபேஸும் அப்ளை பண்ணிவிட்டு வேணால் நெக்லையும் அப்ளை பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு நல்ல ஒரு மசாஜ் பண்ண போகிறோம். இப்போ நல்லா கிளென்சிங் பண்ணுறோன்னு போல நம்ம நல்லா வந்து ரவுண்ட் ஷேப்பில் மசாஜ் பண்ணிக்க போகிறோம். நான் எப்படி மசாஜ் பண்ணுறதுன்னு காமிச்சிருக்கேன். ஸோ இந்த ஸ்டெப்ஸ்லேயே வந்துட்டு உங்களுக்கு வந்து ஃபேஸ் வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சராக இருக்கும். ஸோ இதை நல்லா வந்துட்டு பண்ணிக்கோங்க. நல்லா மசாஜ் பண்ணுறதுனால நமக்கு வந்துட்டு நல்லா வந்துட்டு பிளட் சர்க்குலேஷன் சூப்பராக இருக்குங்க. ஸோ நல்ல ஒரு மசாஜ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் பண்ணிங்கன்னா போதும். 2 to 5 மினிட்ஸ் கூட நீங்கள் பண்ணலாம். அது உங்கள் இதை பற்றி. ஆனால் பட் 2 மினிட்ஸே வந்து இனஃப் தாங்க. நல்ல ஒரு 2 மினிட்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு வாட்டர் வச்சு வாஷ் பண்ணுங்கள். நார்மல் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிடுங்க. ஸோ வாஷ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு நல்ல ஒரு காட்டன் கிளாத் வச்சு ஃபேஸ் ஃபுல்லாக துடைச்சிருங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்துட்டு ஸ்க்ரப் பண்ண போகிறோம். ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு வந்துட்டு வீட்டிலே இருக்க ஒரு சூப்பர் இன்க்ரீடியன்ட் நான் எப்போவுமே சொல்லுவேன், அரிசி மாவு தாங்க. அரிசி மாவு எடுத்துக்க போகிறோம். அது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்க போகிறோம். ஸோ இதில் வந்து பொட்டேட்டோ ஜூஸ் ஆட் பண்ண போகிறோம். பொட்டேட்டோ ஜூஸ் என்ன பண்ணும், நல்லாவே டேன் ரிமூவ் பண்ண ஒரு பெஸ்ட்டு ரெமடி பொட்டேட்டோ தான். ஸோ பொட்டேட்டோ ஜூஸை எடுத்து அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி வரும். அந்த கன்சிஸ்டன்சி வரும்போது நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நல்லா ஸ்க்ரப் பண்ண போகிறோம். நல்லா நம்ம ஃபேஸை வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஸ்க்ரப் பண்ணும் போது நல்லாவே வந்துட்டு ரிசல்ட் வரும். இதில் வந்து ஆக்னி அதாவது ஆக்டிவ் ஆக்னின்னா என்னென்னா, அந்த திடீர்னு நமக்கு அந்த சூட்டு கொப்பளம்லாம் சொல்லுவாங்களா, ஸோ அந்த மாதிரியெல்லாம் ஏதாவது இருந்தால் அதை டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க. பிம்பிள்ஸ் இருந்தாலும் அது மேலேயும் போட்டு ஸ்க்ரப் பண்ணிடாதீங்க. ஸோ பேலன்ஸ் இருக்க ஏரியாலலாம் ஸ்க்ரப் பண்ணிக்கணும். நல்லாவே ஸ்க்ரப் பண்ணிக்கணும். நல்லா அழுத்தியெல்லாம் பண்ணக்கூடாது. இது வீடியோக்காக ஃபாஸ்ட்டாக போட்டிருக்கேன். ஸோ கொஞ்சம் ஜென்டலாக வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா வந்துட்டு டிஃப்ரென்ஸ் தெரியும். இதிலே வந்துட்டு பாதி ஒயிட் ஹெட் பிளாக் ஹெட்ஸ்லாம் வந்து ரிமூவ் ஆயிரும். நோஸ் கிட்ட இருக்க ஏரியாவில் இருக்கிறது நல்லா ஸ்க்ரப்பிங் மூலமாகவே நல்லா ரிமூவ் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிக்க போகிறோம் ஃபேஸை. அது அப்படியே ஃபேஸ்லேயே ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டு அப்புறம் வாஷ் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா அது ஃபேஸ்லேயே இருக்கணும். ஸோ தேர்ட் ஸ்டெப் வந்துட்டு ஸ்டீமிங் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டீமிங் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம், நல்லா வந்து ஹாட் வாட்டரில் வந்து லெமன் ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்க போகிறோம். ஸோ இதை வந்து இப்போ ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்டீம் பண்ண போகிறோம். இந்த ஸ்டீமிங் ப்ராசஸ்னால போர்ஸ் எல்லாம் நல்லா ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ ஓப்பன் ஆகிறதுக்கப்புறமும் நம்ம பேக் போடும்போது நல்லாவே வந்து அது இன்டேக் பண்ணிக்கும். ஸோ இந்த ப்ராசஸ்னால வந்து இது வந்து இன்னொன்றுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். என்னென்னா, நமக்கு வந்து பிம்பிள்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதை வந்துட்டு மந்த்லி ஒரு ட்வைஸ் வந்து இந்த மாதிரி லெமன் போட்டு அது வந்து மின்ட் லீஃபும் போட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி இது கூட ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். ஸோ அது ரெண்டையும் போட்டு ஸ்டீம் பண்ணலாம். இதை வந்து மந்த்லி 3 டைம்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணும்போது உங்களுக்கு பிம்பிள்ஸ் நல்லாவே வந்துட்டு ரிமூவ் ஆக ஹெல்ப் பண்ணும். இப்போ வந்துட்டு நல்லா போர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆயிருங்க. இப்போ என்ன பண்ணிக்கணும், நல்லா திருப்பியும் வந்துட்டு நல்லா வந்து தொடச்சிக்கணும். இது இப்போ வாஷ் பண்ணக்கூடாது. நல்ல ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க. 4th ஸ்டெப் என்னென்னா ஃபேஸ் பேக். இந்த ஃபேஸ் பேக் வந்துட்டு இப்போ இந்த எல்லா இது பண்ணும் போதே உங்களுக்கு பாதி வந்துட்டு உங்களுக்கு ஃபேஸ் வந்து நல்லாவே ஒரு க்ளோயிங்காக இருக்கும். இப்போ ஃபைனலாக அந்த ஃபேஸ் பேக் போடும்போது ஒரு சூப்பர் ஃபினிஷிங் லுக் கொடுக்க போகுது. ஸோ அதுக்கு வந்துட்டு கடலை மாவு தான். கடலை மாவு வந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கணும். அதில் கொஞ்சம் டொமேட்டோ ஜூஸ் அப்புறம் பொட்டேட்டோ ஜூஸ் ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து ஃபேஸ் பேக் கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கணும். இதை வந்து இப்போ ஃபேஸ் ஃபுல்லாக உங்கள் நெக் ஏரியா எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணிக்கிறோங்க. நல்லா வந்து சர்க்குலர் மோஷனில் அப்ளை பண்ணிக்கணும். இது அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம், 20 மினிட்ஸ் நம்ம ஃபேஸ்லேயே விட்டுற போகிறாங்க. அதுக்கப்புறம் 20 மினிட்ஸ் கழிச்சு நம்ம வாஷ் பண்ணும்போது நல்லாவே லைட்டாக தண்ணி வச்சு அப்படியே சர்க்குலர் மோஷனில் இப்படி மெதுவாக எடுத்து நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கணும். அப்படியே லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணணும். சூப்பராக இருக்குங்க எண்ட் ரிசல்ட்டு. நானே காமிச்சிருக்கேன். இதை விட நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே அந்த ஃபேஷியல் பண்ண எஃபெக்ட் தெரியும். அவ்வளோ க்ளோயிங்காக இருக்கும். இதை பண்ணதுக்கப்புறம் சோப்பு போட வேணாம். ஸோ அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட் டே வந்துட்டு நீங்கள் சோப்பு போட்டால் போதும். ஸோ இதுவே நல்ல ஒரு சூப்பர் ஃபேஷியல் லுக் கொடுக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பாய் சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ஹாய் சொல்லிக்கிறேன்.